பிகின் விட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் அட்டகத்தி படத்தோட இயக்குனர் ரஞ்சித் பேசுகிறேன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். அட்டகத்தி படத்தில் லீடாக நடிச்சிருக்கேன். பிஹைண்ட் வுட்ஸ் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் நந்திதா. நான் பெங்களூர்லேருந்து வந்திருக்கேன். அட்டகத்தி இது என்னோட டெபியூ தமிழ் மூவி. அட்டகத்தி படத்தை பற்றி சொல்லணுன்னா அட்டகத்தி அப்படின்ற வார்த்தையே ஒரு ஜாலியான சந்தோஷத்தை உண்டாக்குற ஒரு வார்த்தை. அதனால் படம் ஃபுல்லாகவே அந்த மாதிரியான மூட்லேயே க்ரியேட் பண்ணியிருக்கோம். என்ன சொல்கிறது, எல்லா மக்களுக்கும் பிடிக்கிற ஒரு சந்தோஷமான ஒரு என்வரன்மெண்ட்டை உருவாக்குற ஒரு சூழலை இந்த படம் பார்க்குறப்போ நிச்சயமாக மக்கள் உணரலாம். அந்த மூட்லேயே படம் ஃபுல்லாகவே ட்ரை பண்ணியிருக்கோம். அட்டகத்தி படம் ஓவரால் சென்னை புறநகர் ஒட்டி இருக்கிற கிராமங்களில் வசிக்கிற இளைஞர்களுடைய அவங்களுடைய வாழ்க்கையில் நடக்கிற சில சுவாரஸ்யமான தொகுப்புகளை மட்டுமே தொகுத்து ஒரு படமாக பண்ணால் எப்படி இருக்கும், ஒரு படமாக ஒரு ஜாலியான ஒரு விஷயமா பண்ணால் எப்படி இருக்குமோ அதுதான் நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். இயல்பான சில விஷயங்களை அதோட இயல்பு மீறாமல் அப்படியே பதிவு பண்ணுறதுக்கு நாங்கள் ட்ரை பண்ணியிருக்கோம். படம் ஜாலியான படம். அவர் சொன்னதை நான் பெர்ஃபார்ம் பண்ணேன். ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஒர்க் பண்ணது. நிறைய ஸ்பேஸ் கொடுத்தாங்க பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. பேசிக்காக தேட்டர்லேருந்து வந்ததால் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இந்த 50 நாளில் ஷூட் பண்ணும்போது அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிவிட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு. அட்டகத்தி படம்ல என்னோட கேரக்டர் பேர் பூர்ணிமா. இப்போது எனக்கு ஃபேவரட் நேம் பூர்ணிமா. காலேஜ் அண்ட் ஸ்கூல் கேர்ள். எனக்கு இந்த படம்ல 3 டைமென்ஷன்ஸ், 3 ரோல்ஸ் இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நான் ஸ்கூல் பொண்ணு மாதிரி வரேன். செகண்ட் ஹாஃபில் காலேஜ் அண்ட் கிளைமேக்ஸில் கொஞ்சம் மெச்சூரிட்டி இருக்க பொண்ணு மாதிரி. ஃபர்ஸ்ட் மூவியில் இந்த லெவலுக்கு ஒரு கேரக்டர் கிடச்சது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஆனால் எனக்கு ஐ காட் தட் சான்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி ரஞ்சித் சார். இவருதாங்க நம்ம படத்தோட ஹீரோ. என் பேர் தினகரன். இவர் படிக்கிறது டுடோரியல்ல. என்ன எல்லா பாடத்தையும் பாஸ், இங்கிலீஷ் தான் ஃபெயில். ஆனா இவர்கிட்ட என்ன படிக்கிறீங்கன்னு கேட்டா, காலேஜ் படிக்கிறேன், BA ஹிஸ்டரி. ஏன் ஹிஸ்டரி படிக்கிற? எல்லா காலேஜ்லயும் ஹிஸ்டரி படிக்கிற பசங்க தான் கெத்து. அதான் நானும் ஹிஸ்டரி. ஆச்சு லவ்ன்றது ஒரு தனி ஃபீல். இந்த படத்தில் லீட் ரோலாக தினேஷ் நடிச்சிருக்காரு. ஹீரோயினாக நந்திதா அறிமுகம் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் இன்னும் சில ஹீரோயின் இருக்காங்க. அமுதா கேரக்டரில் ஐஸ்வர்யா பண்ணியிருக்காங்க. அப்புறம் நதியா திவ்யா கேரக்டரில் சோபி ஷாலி நடிச்சிருக்காங்க. ஓவரால் எல்லாருமே இந்த படத்தில் புதுசான ஆக்டர்லேயும் நடிக்க வச்சுருக்கேன். மேக்ஸிமம் என்னென்னா அவங்களுக்கு என்ன நான் ரோல் கொடுத்தனோ, அவங்க என்ன நான் எதிர்பார்த்தனோ அது எல்லாமே மேக்ஸிமம் லெவலில் 100% அவங்களுக்கு எனக்கு தேவையான ஒரு ஒர்க் அவுட்டை அவங்க கொடுத்தாங்க. ஒரு என்ன சொல்கிறது, அவங்களோட நடிப்பு நீங்கள் பார்க்குறப்போ உங்கள் மிக அருகில் இருக்கிற ஆட்கள் போலவே அவங்க இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு தான் நாங்கள் சில விஷயங்கள், அதாவது என்ன இயல்பான ஒரு மூவி, ஒரு என்ன சொல்கிறது, யாருமே இல்லாத புதுசாக இருக்கிறப்போ அவங்களுக்கு பிடிக்கணும் அப்படின்றப்போ ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு பிடிக்கணுன்றதுனால நம்ம மக்கள் மாதிரியே நம்ம கூட பழகிற சகோதரி மாதிரி இருக்கிற முகங்களை தேர்ந்தெடுத்து அவங்களோட நடிப்பும் நம்மள மாதிரி பேசுகிற மாதிரியான ஒரு இயல்பான விஷயமாகவே நாங்கள் படம் ஃபுல்லாகவே ஒர்க் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக அது எல்லாருக்கும் பிடிக்கும்னு நான் நினைக்கிறேன். ஹீரோயின் நந்திதா ஸ்வேதா. அவங்க கன்னடத்தில் ஆல்ரெடி ஒரு படம் பண்ணியிருக்காங்க. தமிழில் இதான் ஃபர்ஸ்ட்டு. அவங்களுக்கு அப்போ தமிழ் தெரியாது, எனக்கு அப்போ இங்கிலீஷ் தெரியாது. ஸோ ஆனால் இருந்தாலும் ரஞ்சித் சார் டைலாக் சொல்லிட்டு அங்கே போயிடுவாங்க. ஸோ நான் டக்குன்னு ஆஃப் மைண்ட் ஆகிட்டு என்னென்ன அப்படின்ட்டு இருக்கும்போது அதை கரெக்டாக சொல்லுவாங்க. கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணாங்க. ஒரு படம் பண்ணிகிட்டு இருந்ததால் அந்த கட் அதெல்லாம் முன்னாடி கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுத்தாங்க. அது கொஞ்சம் ஹெல்ப்பாக இருந்துச்சு. இந்த படம்ல என்னோட கோஸ்டார் மிஸ்டர் தினேஷ். தினேஷ் ஆல்ரெடி தியேட்டர் பேக்ரவுண்ட் இருந்துச்சு. எனக்கு கொஞ்சம் பட் எனக்கு மெயின் ப்ராப்ளம் என்னென்னா லாங்குவேஜ். அந்த டைமில் ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ். எனக்கு தினேஷ்க்கு ரொம்ப காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே கிடையாது. ஸோ நான் எங்கேயோ என்னோட ஃப்ரெண்ட்ஸ் கூட என்னோட சீன்ஸு அவருக்கு என்னோட சஜஷனில். ஸோ அதை விட்டு இருக்கிற சீனில் ஹி வாஸ் வெரி சப்போர்ட்டிவ் ஃபார் மீ. படம் சென்னை புறநகர் பக்கத்தில் இருக்கிற இளைஞர் கிராமத்தை பற்றின ஒரு படம் அப்படின்றதுனால சென்னைக்கு மிக அருகில் இருக்கிற கிராமங்கள் எதுன்னு சொல்லிட்டு நாங்கள் தேடுறப்போ
ஏர்போர்ட் பேக் சைடில் இருக்கிற இன்னும் நிறைய கிராமங்கள் இருக்குது. அங்கே தான் ஷூட் பண்ணோம். மணப்பாக்கம், கொலப்பாக்கம், கருகம்பாக்கம், புதுப்பனச்சேரி, திருநெல்மலை, பூந்தண்டலம், பழந்தளம்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கிராமங்கள் இன்னும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அழியக்கூடிய நிலைமையில் இருந்தாலும் வந்து அதோட கிராமத்தன்மை விட்டு விலகாமல் இருக்குது. நாங்கள் அந்த மாதிரி இடத்துல வந்து இதோட களமாக எடுத்துக்கிட்டோம். நீங்கள் படம் பார்க்குறப்பவே உணர்வீங்க. ஏன்னா சென்னைக்கு மிக அருகிலுக்கு சென்னைக்கு வந்து போயிட்டுருக்கிற மிக பக்கத்தில் இருக்கிற கிராமங்களை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா கிராமங்கள்னாவே வந்து தென் தமிழகத்தில் இருக்கிற கிராமங்கள் தான் வந்து தமிழகத்தின் கிராமங்கள்னு ஒன்று இருக்குல்ல. அது இல்லாமல் வந்து வட தமிழகம் அப்படின்னு ஒன்று இருக்குது. வட தமிழகத்தில் சென்னைக்கு மிக அருகிலேயும் கிராமங்கள் இருக்குது. அதை நாங்கள் இந்த படத்தில் வந்து காட்டியிருக்கோம். அது ரஞ்சித் சார் வந்து எனக்கு தெரியும். தேட்டரில் பண்ணும்போது நாடகம்லாம் பார்க்க வருவாங்க. பட் வந்து ஒரு நாள் திடீர்னு கால் பண்ணாங்க, ஆஃபீஸ் வா அப்படின்னு சொல்லிட்டு. உன்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் பார்க்கணும், தேட்டரில் யாரெல்லாம் இருக்காங்களோ எல்லாரையுமே பார்க்கணும் அப்படின்னாரு. ஸோ எல்லாரையும் கூப்பிட்டு போனோம். அப்போ வந்து நீயும் ஆடிஷன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். டேட் சொன்னாங்க. அன்றைக்கி போனோம். அதில் எப்படியும் ஒரு 50 பேர் வந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் அதை ஃபில்டர் பண்ணி ஒரு 6 பேர் வந்தோம். அந்த 6 பேரில் நானும் செலக்ட் ஆனேன். அப்போ வந்து ஸ்கிரிப்ட் சொன்னாங்க, இதுதான் அப்படின்னு ஆன்லைனில் மாதிரி ஃபுல்லாலாம் சொல்ல, ஆன்லைனில் மட்டும் சொன்னார். அதுவும் நல்லா பண்ணதுக்கப்புறம் ப்ரொடியூசர்கிட்ட கூப்பிட்டு போயிட்டு ஓகே ஃபைனலைஸ் ஆச்சு. நந்தா நந்திதா மூவி கன்னடத்தில் வந்ததுக்கப்புறம் அது 100 days ஆயிடுச்சு, ரொம்ப சக்ஸஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து நான் மாடலிங்கில் பிஸி ஆயிட்டேன். அப்புறம் ஸ்டடீஸ் ஃபினிஷ் பண்ணிட்டு மூவி பண்ணலாமே அப்படி நான் டிசைட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் ரஞ்சித் வந்து பெங்களூர் வந்துட்டு அட்டகத்தி மூவிக்காக ஒரு பொண்ணு வேணும் அப்படி தேடிட்டு இருக்காங்க. நான் வந்து மீட் பண்ணிட்டு அதுக்கு இமீடியட்டாக வந்து அவர் சொன்னார், இந்த பொண்ணு ஓகே. இமீடியட்டாக என்னை பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து ரொம்ப லக்கி. இந்த மூவியில் நான் செலக்ட் ஆகிட்டு இப்போ பூர்ணிமா வந்து எவ்ரிபடி நோஸ் பூர்ணிமா நோ. திவ்யா, நதியா அப்படியே வெட்டணும் உன்னை. மச்சி அவனை லவ் பண்றல, அதான் பாக்குறிய நல்லா பாக்குது மச்சி. நான் இன்னும் லவ் சொல்ல மச்சி. ஆடி போன அவனி அவ அலமயக்கும் தாவணி, நீ கண்ணால பார்த்தா போதும் நான் தான் கலை மாமணி. நல்லா பாப்பாங்க, நல்லா சிரிப்பாங்க. சரி ப்ரப்போஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு போன வச்சுக்கேன். அட்டம் தெரிதலையா? கோவத்துக்கு மச்சான் 2 மார்க் போட்டா போதும்டா. நமக்கு கெத்து வேணாம் மச்சான். பார்த்தவங்க லவ் பண்றேன்னு ஒரு வார்த்தை சொல்ல. இன்னும் அடி ஒண்ணு கூட வேணாம். இனிமேல் எவ பின்னாடி போக போறதில்ல. இந்த லவ்வே வேணாம் மச்சான். எல்லாம் கிடையாதுங்க. இது வந்து 2000 ஆரம்பிக்கிற ஒரு கதையாக இருக்கும். ஏன்னா வந்து இந்த படத்தோட மெயின் விஷயம் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா லவ்வை வந்து கான்செப்டாக எடுத்திருக்கோம். நான் வந்து அந்த டைமில் படிக்கிறப்போ வந்து நிறைய காதல்களை அப்போ நான் பார்த்தேன்னு கூட சொல்லலாம். என் ஃப்ரெண்ட்ஸ்லேருந்து நிறைய பேர் வந்து லவ் பண்ண. அதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த டைமில் வந்து காதலுக்கு மரியாதை, அப்புறம் வந்து நிறைய விஜய் படங்கள்லாம் பயங்கரமாக ரிலீஸ் ஆகிட்டு லவ் படங்கள்லாம் பெரிய ஹிட்டான ஒரு டைம் அது. அந்த டைமில் வந்து பசங்க பயங்கரமாக லவ் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னு நினைக்கிறேன் அந்த டைமில். அதனால் நான் படத்தை வந்து அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிறேன், 2000 அப்படின்னு ஆரம்பிக்கிறேன். செம ஜாலியான பையன். எந்த பெயின் வந்தாலும் தூக்கி போட்டு திருப்பியும் கேஷுவலாக ஈஸியாக லைஃப்பை வந்து ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருப்பான். அந்த மாதிரி இருந்தால் நிறைய விஷயங்களில் ஒர்க் அவுட் ஆகும்னு நினைக்கிறேன் நான் ரியல் லைஃப்லையும். நல்லா பண்ணியிருந்தார் அவர் டைரக்டர். அவர் சொன்னது தான் நான் பண்ணேன். பெருசாக ரொம்ப ஸ்ட்ரகிளாக அப்படிலாம் பண்ணிட்டு பர்ஃபார்மன்ஸ்லாம் இல்லை. அவர் என்ன சொன்னாரோ அதை ஜஸ்ட் ரிசீவ் பண்ணிட்டு அதை பண்ணது தான். ஸ்பேஸ் கொடுத்தது பர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு. அதுதான் ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணுச்சு எனக்கு. என்ன பண்ணுன்றதை விட இது வேண்டாம் அப்படி பண்ணும்போது இது வேண்டாம், இதை கட் பண்ணிட்டு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்புறம் டீம் ஓவரால் எல்லாமே பிரமோத் வர்மா சினிமாட்டோகிராஃபர் கொஞ்சம் அப்படி அந்த ஃபோக்கஸ்க்கெலாம் கொஞ்சம் ஆரம்பத்தில் பயங்கர கஷ்டமாக இருந்துச்சு பெர்ஃபார்ம் பண்ணும்போது. அப்புறம் எல்லாம் செட் ஆகிடுச்சு. எல்லாமே சப்போர்ட் பண்ணாங்க பெர்ஃபார்ம் பண்ணும்போது. எல்லாருக்குமே தேங்க் பண்ணிக்கிறேன். அட்டகத்தி மூவி சைன் பண்ணதுக்கு அப்புறம் நான் திங்க் பண்ணிட்டேன், எனக்கு தமிழே தெரியாது, நான் எப்படி ஆக்ட் பண்ணுறது. பட் ரஞ்சித் அண்ட் ஹோல் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டாங்க. ஷூட்டிங் முன்னாடி வந்து டைலாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டு சொல்லி கொடுத்தாங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ரஞ்சித் சார் ஃபார் திஸ். அண்ட் இப்போது ஓகே, நான் வந்து நெக்ஸ்ட் படம்ல டெஃபினட்டாக டப்பிங் பண்ணுறேன் தமிழில்.